ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய சிந்தாமணியோட தாலியை அறுக்க பார்த்துட்டாங்க இந்த அஞ்சலியை. நம்மளுடைய சிந்தாமணி சும்மா இருப்பாங்களா? இத்தனை உன்னை நம்பனத்துக்கு என்னோட தாலியை அறுக்கிறியா? இன்னும் நீ உன்னுடைய புருஷன் கூட சேருனா இலக்கியாவெல்லாம் அழிச்சானா சேர மாட்டேன், நான் கண்டிப்பாக பிரிஞ்சிருவேன். நீ உன் புருஷன் கூட வாழணும்னு நினச்சேன், நீ போயிட்டு கார்த்தியோட கால் சரணாகதி அடைஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் காலில் விழுந்து புலம்பு, நான் தெரிஞ்சுட்டேன், இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்றது மாதிரி. அப்படி மட்டும் செஞ்சேன்னா கண்டிப்பாக கார்த்தி கொஞ்சமாவது யோசிச்சு உன்னை அவனுடைய ஒய்ஃபாக ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நீ அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி மேலும் மேலும் பிரச்சனை பண்ணுறதும் இலக்கியாவை கொள்றா அப்படின்ற பேரில் ஏதாவது முயற்சி எடுத்தேன்னா கண்டிப்பாக நீ எல்லா முயற்சியில் தோற்று கடைசியில் ஜெயிலில் போயிட்டு களி தான் திங்கணும். அதனால் சொல்கிறேன், இனிமேல் நீ செய்கிற தப்புக்கெல்லாம் நான் துணை வர மாட்டேன், உன்னால் முடிஞ்சுதான் நீ பார்த்துக்கோ, மரியாதையே சொல்கிறேன். பொண்ணோட வாழ்க்கை போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ போயிட்டு கார்த்தியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் போக இலக்கியா கிட்ட போயிட்டு நான் இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், என்னை கார்த்தி கூட சேர்த்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரி அழுந்து கெஞ்சி கூத்தாடி சேர்ற வழியை பாரு. அப்படி மட்டும் நீ சேர்றனா கண்டிப்பாக இந்த வீட்டில் தண்ட சோறாக தான் இருக்கணும். உன் அப்பனாவும் நீ படுத்த படிக்க ஆக்கிட்ட, அவராலே வேலைக்கு போக முடியாது, என்னாலே உனக்கெல்லாம் ஆக்கி போட்டு வடித்து கொட்டிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நீ வீட்டை விட்டு வெளியே போகிறத வேறு வழியே இருக்காது. மரியாதையாக போயிட்டு கார்த்தி எங்கே இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அஞ்சலி மன்னிப்பு கேட்பாலாம். இல்லை நம்முடைய கார்த்தி இலக்கியாவை அழிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தீர்க்கமாக இருக்க போகிறாங்கன்னா, இல்லை எனக்கு கார்த்தி என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் காலையும் போயிட்டு விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாளாம் அப்படின்றதான் இருக்க போது. நான் அதே மாரி மன்னிப்பு கேட்டாலுமே நம்ம ஜானகி கண்டிப்பாக அந்த அஞ்சலியை மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க. நம்முடைய கார்த்திக் ஏதோ ஒரு விதத்தில் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டால் மட்டும்தாங்க வாய்ப்பு. அப்படி இல்லைனா நம்முடைய ஜானகியெல்லாம் பார்த்திங்கன்னா, நீ என் மகனோட வாழ்க்கையவும் என் குடும்பத்தோட சந்தோஷத்தை நீ வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து கெடுத்துட்டு, அதனால் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா என் மகனோட வாழ்க்கையை மறுபடியும் நீ மாற்றி போட மாட்டேன்னு என்ன நிச்சயம். அதனால் கண்டிப்பாக உன்னை என் மருமகளை ஏற்றுக்க மாட்டேன், இந்த வீட்டுக்குள்ளே நான் உயிரோடு இருக்க வரையும் உன்னை விடவும் மாட்டேன். கார்த்தி நீ இவளை கண்டிப்பாக கைவிட்டே ஆகணும், இவள் உங்ககிட்ட நடிக்கிறா அப்படின்ற மாதிரி நம்முடைய கார்த்திக்கிட்டே நம்ம ஜானி சொல்லி கண்டிப்பாக இந்த அஞ்சலியை வீட்டை விட்டு மறுபடியும் துரத்த நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடியே உக்காந்து சோத்துக்கள்லாம் கஷ்டப்பட்டு கொஞ்சமாவது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் தான் எல்லாமே தெரியுன்றது இந்த அஞ்சலிக்கு தெரிய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவன் ஃபுல்லாகவே தெரிஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி என்னைக்கு நம்ம இலக்கியாவுக்கு கௌதமும் தெரிய வருதா அன்றைக்கி கார்த்திகை கிட்ட போயிட்டு கார்த்தி அந்த அஞ்சலி உண்மையாக தெரிஞ்சிட்டா, அவளை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இதுக்கு மேலே அவள் எந்த ஒரு தப்பு செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வைக்க போகிறாங்க. அப்படி மட்டும் இந்த அஞ்சலி திருந்தாது இருந்தால் கண்டிப்பாக பிரியாவுக்கும் கார்த்திக் நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதமும் கல்யாணம் பண்ணி வைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிந்தாமணி இப்போ தான் கரெக்டான முடிவு எடுத்துருக்காங்கன்னு நினச்சிங்க, மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.